அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஈத் விலாக் தாங்க. நானுமே ஈத் விலாக் போட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அத விட என்ன சந்தோஷம்னா, என்னோட 50 சப்ஸ்கிரைபர் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் நான். கண்டிப்பா உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவைங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு. இது வந்து ஈத் மொத நாள் அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ. இங்க சண்டே மார்க்கெட்ன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல சந்தைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இங்க வந்து ஞாயித்துக்கிழமை தான் போடுவாங்க. அங்கே எல்லா காய்கறியும் கிடைக்கும். கொத்தமல்லி, புதினா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பெருநாள் அன்னைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த கையோட கொத்தமல்லி, புதினா தான் ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணி வச்சோம். ஏன்னா சரியான வெயிலு வதங்கி போயிருன்னு சொல்லிட்டு அத முதல்ல கிளீன் பண்ணி, நானும் பாப்பாவும் சேர்ந்து கிளீன் பண்ணி வச்சுட்டோம். இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டா மறுநாள் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். பாப்பாவுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாரி கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. எப்படி கிளீன் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்ப புதினா கிளீன் பண்ணாலும் நான் அந்த மாரி அந்த குச்சியெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு மண்ணுல ஊண்டி வச்சுருவேன். யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்ததா வாங்கி வந்த காய்கறிலாம் எல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இஞ்சி, பூண்டு, தக்காளி, ஆ கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் எடுத்து ஆ பாஸ்கெட்ல போட்டு வச்சாச்சு. முருங்கக்காய் வந்து இந்த மாரி கட் பண்ணி ஒரு பாலித்தீன்ல போட்டு வச்சா 1 வாரத்துக்கு மேல கூட இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படியே. இதுக்கப்புறம் சரி பச்சை மிளகா இதையும் கிளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த காம்பெல்லாம் எல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்க போறேன். இதெல்லாம் நம்ம நாளைக்கு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால மொத நாளே எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டா வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் தூள் உரிச்சு பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வைக்க போறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஞ்சி, பூண்டு உரிக்கிறது பெரிய வேலை. இத முதல்ல செஞ்சு வச்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலை. எல்லாமே வாங்கிட்டு வந்த கையோட எல்லாம் ஒரு ஒரு வேலையா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம அப்புறம் பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது வேலை நடக்காது. ஏன்னா சாயங்காலம் இஃப்தார் வேலையும் இருக்கு. இத முதல்ல செஞ்சு வச்சுட்டா, இஃப்தார் வேலையும் நம்ம கடகடன்னு பார்த்துரலாம். இஃப்தாருக்கு ரொம்ப சிம்பிளா தான் சுண்டல் அவிச்சுட்டு பக்கோடா செய்றாப்புல பிளான் இருக்கு. அ முதல்ல இந்த மாரி வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டா, சாயங்காலம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த நேரத்துலலாம் மருதாணி பறிக்க போயிருவோம். பறிச்சுட்டு வந்து ஆ அம்மியில வச்சு அரைச்சு நாங்க மெஹந்தி வைப்போம். இப்பலாம் கோன் ரெடிமேடாவே கிடைக்குது. அதுவும் ஒரு நல்ல ஜாலியா இருக்குங்க. அந்த மாரி செய்யும்போது. இப்பலாம் யார் அதெல்லாம் செய்றா? கடைக்கு போய் ஒரு கோன் வாங்கிட்டு வந்து வச்சு விட்டுறாங்க. ஆனா வந்து எங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்களுக்கு மருதாணி பொடின்ட்டு வந்து அம்மியில வச்சு அரைச்சு, அவங்க குழந்தைங்களுக்கு வச்சு விடுவாங்க. பாப்பா, தங்கச்சி பிள்ளைங்களுக்கு எல்லாம் குடுப்பாங்க வைக்கிறதுக்கு. இப்ப அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இஃப்தாருக்கும் இங்க நான் ரெடி பண்ணியாச்சு. நல்லபடியா நோன்பும் தொறந்தாச்சுங்க. எல்லாரும் சேர்ந்து நல்லா துவா கேட்டு நோன்பு தொறந்தாச்சு. நோன்பு தொறந்துட்டு தொழுதுட்டு பிற பார்க்க போயிட்டோம். பிற பார்த்தோன்னே ஒரு துவா ஓதுவாங்க. அதுவும் ஓதிட்டு ஆ வந்தாச்சு. வந்தோனே கொஞ்சம் அ ரெஸ்ட் எடுத்துட்டு மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் வச்சு விட்டுட்டுருக்கேன். பாப்பாவுக்கு மட்டும் மெஹந்தி வச்சுட்டு, நான் இங்க கேரமல் புட்டிங் செய்றதுக்கு நான் இங்க கிச்சனுக்கு வந்துட்டேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ கேரமல் புட்டிங் தான் நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. 2 மிட்டாய் அ டின்னு நான் எடுத்திருக்கேன். 2 டின் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 முட்டை நான் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் வந்து தோல் சேர்க்காம வெறும் விதை மட்டும் நல்லா இடிச்சு சேர்த்துக்குங்க. இந்த மாரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெறும் மிட்டாய் மேட், 4 முட்டை, அ ஏலக்காய் தூள் இதுதான் சேர்க்குறது இதில. இந்த மாரி ஒரு டிஃபன் பாக்ஸில சுகர நல்லா கேரமல் பண்ணிட்டு, அத நல்லா ஆற வச்சுட்டு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த மிட்டாய் மேட்ட நம்ம அதில சேர்த்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில இந்த மாரி வச்சுட்டு, தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டு, இந்த மாரி மூடி வச்சுக்கிறலாம். ஒரு 30 நிமிஷம் வெந்தா போதும். இது செஞ்சதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு, பாப்பாவுக்கு ஃப்ரண்ட் ஹேண்ட்ல மெஹந்தி வைக்கல. அதுலயும் வச்சுட்டு, நானுமே மெஹந்தி வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு மணி கரெக்ட்டா 10 மணி ஆயிருச்சுங்க. இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ. ஈத் அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஃபஜர்லாம் தொழுதுட்டு, கொஞ்ச நேரம் குரான் ஓதிட்டு, அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
டீ மட்டும் எல்லாருக்கும் போட்டு குடுத்துட்டு, நான் அப்படியே வெளியில வந்துட்டேன். யாருக்கெல்லாம் மெஹந்தி வச்சுட்டு, மறுநாள் காலையில அந்த மெஹந்தியோட வாடை இருக்குல்ல, யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே சின்ன வயசு ஞாபகம் வந்துரும், எனக்கு அப்படியே. நல்லா இப்போ விடிஞ்சு வந்துருச்சு. மணி 6 மணி ஆயிருச்சு. இப்போ ஒருத்தர்லாம் எழுப்பணும் அவங்கள. இங்க வந்து தொழுகை 8 மணிக்கு இருந்துச்சு. அவங்கள எழுப்பி அ து ஷர்ட்டும் அயர்ன் பண்ணணும். அதுவும் அயர்ன் பண்ணல. எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். இங்க வந்து அம்மா என்னென்ன செஞ்சிருக்காங்க பாருங்க. இட்லி அவிச்சாச்சு, கேசரியும் செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் எங்க அம்மா தாங்க செய்வாங்க. நான் கிச்சன்லே போமாட்டேன். சேமியாவும் செஞ்சுட்டாங்க. வடைக்கு வந்து ஆட்டி வச்சிருக்காங்க. அ எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. கொதிக்க கொதிக்க சாம்பார், புட்டிங்கும் ரெடி. இத கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்தா, இதுவும் ரெடி ஆயிரும். நல்லா கூலா இருக்கும். நான் இங்கே அவங்க ஷர்ட் எல்லாம் அயர்ன் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. தம்பிக்கு வந்து தொழுகைக்கு வந்து குர்தா தான் எடுத்திருந்தோம். துணி வாங்கி தச்சது. இவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா, ஒ பெரிய வேலை முடியும். ஏன்னா, அவங்க வெளியில போணும் இல்லையா தொழுகைக்கு. இவங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க. சரி போறப்ப வெறும் வயித்தோட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சேமியா தான் கொஞ்சம் பவுல்ல போட்டு குடுத்தேன். தம்பியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டு இப்ப எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு, அ கிளம்பிட்டான் தொழுகைக்கு போறதுக்கு. இங்கே எல்லாருக்கும் டிஃபனும் தங்கச்சி பிள்ளைங்கலாம் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வச்சாச்சு. அன்னைக்கு வந்து கேசரி, வடை, இட்லி, கேரமல் புட்டிங், அ சாம்பார், தேங்காய் சட்னி இதெல்லாம் தான் இருந்துச்சு. இங்க எல்லாம் டிஃபன் வேலை முடிச்சதுக்கப்புறம், லஞ்சுக்கு எல்லாம் ரெடி ஒண்ணு ஒண்ணா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் செஞ்சிருந்தோம். நான் பிரியாணி செய்ற வீடியோ நான் முதல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. நான் எக்ஸ்ட்ரா இதில என்ன சேர்த்துருக்கேன்னா, வெங்காயமும், திராட்சை, முந்திரி வறுத்து சேர்த்துருக்கேன். மத்தது எல்லாமே நான் போன வீடியோல காட்டுன மாரி தான். எதுவுமே சேஞ்ச் இல்ல. அதே மசாலா தான். அன்னைக்கு பிரியாணி மாஷா அல்லாஹ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே கரெக்டான அளவுல இருந்துச்சு. நான் எதுவுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆனா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு சொல்லவே வேணாம். குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு பசங்களுக்கு தான் சாப்பாடு குடுத்தது. மணி 2 மணி ஆயிருச்சு. எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க. அதனால அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு வச்சாச்சு. எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிடுறத விட அவங்க விளையாட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஒண்ணுக்கு ஒண்ணு கிண்டல் பண்ணிட்டு, ஃபன் பண்ணிட்டு சாப்பிடும்போது, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி சாப்பிட்டோமோ அந்த மாரி ஞாபகம் வந்துருச்சு. எங்க நானி வீட்ல விசேஷம் வச்சா எல்லாத்தையும் கூப்பிட்டுருவாங்க. பெரியம்மா பசங்க, எங்கள, நாங்க எல்லா மாமா பசங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து நல்லா ஃபன் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாரி தான் இருந்துச்சு. அன்னைக்கு இது இப்படித்தாங்க எங்களுக்கு போச்சு. உங்க வீட்ல ஈது எப்படி போச்சுன்னு கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.